வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ். இன்றைக்கி வீடியோவில் ரவை தோசை நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மொறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்புக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற டம்ளர் கப் ஏதாவது ஒன்று நம்ம மெஷரிங்க்கு எடுத்துக்கலாம். இப்போது அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவு பிளேஸில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நமக்கு ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு பதிலாக பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ரவை மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ரவை ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போது இந்த ரவை ஊறுற இந்த 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம இந்த சட்னிக்கு தேங்காய் கூட சேர்க்க போகிறது இல்லைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கலாங்க. உடச்ச கடலை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினதும் நம்ம ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. தோசைக்குன்றதால நான் சட்னி கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். சட்னி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போது திரும்பவும் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 3/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு ரவை தோசைன்றதால நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மாவு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பரவலாக சேர்த்துக்கலாங்க. மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாம். ரவை தோசை இப்போ கிறிஸ்பியாக வெந்திருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரவை தோசை நல்லா மொறுன்னு வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகள் பயன்படுத்தி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம இதுலேயே கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்த தோசைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், கேரட் துருவல் நம்ம மாவுலேயே கூட நம்ம கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க. எப்படி செஞ்சாலுமே நமக்கு இந்த தோசை நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இப்போது அடுத்த தோசையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.